Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 11th April 2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:30க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NTNுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி காலையில் அதாவது 10th April 2024 இந்த டேட்டில் ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்மளும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். கரெக்ஷன் விண்டோ செகண்ட் டைம் ஓப்பன் ஆகிருக்குது. இதுக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 11th April 2024 அண்ட் 12th April 2024 இந்த 2 நாட்களும் கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸை எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. எக்ஸப்ட் மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, இதை தவிர மற்றது எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 2 days டைம் கொடுத்துருந்தாங்க. அதுபோக ஆதார் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு 11th Aprilலேருந்து, அதாவது இன்னைக்கு இருந்து 15th April 2024 அப் டு 11:50 PM வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடிட் பண்ண போகும்போது சிலரால் செய்ய முடியவில்லை. சிலர் அப்படிங்கிறத விட பலரால் செய்ய முடியல. யாருக்கெல்லாம் இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது அவைல் பண்ண முடியுது, யாருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி காலையில் வந்த அந்த நோட்டிஃபிகேஷன் 10th April 2024 அப்படிங்கிற டேட்டில். இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. 11th April to 12th April 2024 அப் டு 11:50 PM வரைக்கும் ஆஸ் பர் த அனெக்சர் 1. அனெக்சர் 1 அப்படிங்கிறது எக்ஸப்ட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்டு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, இதை தவிர மற்ற எல்லாமே திருத்தம் செய்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் ரிலேட்டட் ஆத்தென்டிகேஷன் கரெக்ஷன் 11th Aprilலேருந்து 15th April 2024 அப் டு 11:50 PM வரைக்கும் இந்த திருத்தங்களை செய்து கொள்ளலாம். ஹூ ஹேவ் யூஸ்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் அதர் தேன் செல்ஃப், இதை தவிர்த்து வேறு பேன் கார்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அடையாள அட்டையை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆதார் வெரிஃபிகேஷனை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க, அது செய்ய முடியுது. அதே போல் மற்ற திருத்தங்களை செய்யும்போது அவங்களால முடியல. ஏன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் NTNுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். 13 March 2024 இந்த டேட்டில் NTA தரப்புலேருந்து ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் விண்டோ 18th Marchலேருந்து 20th March 2024 அப் டு 11:50 PM ஆஸ் பர் த அனெக்சர் 1 அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆஸ் பர் த அனெக்சர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எக்ஸப்ட் மொபைல் நம்பர் அண்டு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, இதை தவிர்த்து மற்ற எல்லா திருத்தங்களும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு 18 March மற்றும் 20 March இந்த தேதிகளில் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திருக்கிறீங்க, உங்களை மிஸ்டேக்ஸை எடிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு இன்று, அதாவது 11 March 2024 இந்த தேதிகளில் கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் தவறுகளை திருத்திக்க முடியாது. நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அவைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் உங்களுடைய ஆதாரை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அது வெரிஃபை பண்ணிக்க முடியுது. இந்த குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நம்மளுக்கு மட்டும்தான் முடியலையா, இல்லை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ, SAP வியூஸ் பேரண்ட்ஸோ, சப்ஸ்கிரைபர்ஸோ, வியூவர்ஸோ யாராவது நம்ம சொல்கிற இந்த நாம்ஸை தவிர என்னால் செய்ய முடிஞ்சிருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அதனால் மீண்டும் ஒரு முறை தெளிவுபட நம்ம சொல்லிடலாம். 18 Marchலேருந்து 20 March 2024 அப் டு 11:50
PM வரைக்கும் முதல் முறையாக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது யாரெல்லாம் உங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து எடிட் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகலை, இல்லை அந்த கரெக்ஷன் விண்டோக்குள்ளே போயிட்டு உங்களுடைய தவறுகளை வந்து திருத்திக்க முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆதார் தொடர்பான தவறுகள் ஏதாவது இருக்குது, இல்லைன்னா ஆதாரை வந்து நான் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வேணால் 11th ஏப்ரல்லேருந்து 15th ஏப்ரல் 2024 அப் டு 11:50 PM வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரை வந்து வெரிஃபை பண்ண முடியுது. நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.